சில பேர் பார்த்தீங்கன்னா, சிறு வயசுலே இறந்திருப்பாங்க. ஆண்களோ, பெண்களோ யாரா இருந்தாலும் சிறு வயசுலே மரணம் தழுவி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு எளிமையான இந்த விஷயத்த செய்யுங்க. அவங்க ஆன்மா வந்து மோட்சம் பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்ம முன்னோர்களுக்கு எப்படி நம்ம திரி குடுத்தா அந்த ஆன்மா வந்து மோட்சம் பெறணும் அப்படின்னு நெனைக்கிறோமோ, அதேமாரி இறந்து போனவங்களுக்கும் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணி அவங்களுடைய பிரச்சனைய நீக்கி, நம்மளுக்கும் சில பிரச்சனைகள் இருந்தா நீக்க வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வந்து நெறைய விஷயத்த கஷ்டத்த வந்து இந்த உலகத்தில பதிவு பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க ஆன்மா சாந்தி அடைய இந்த எளிமையான விஷயம் நமக்கும் நல்லது தரும், அவங்களுக்கும் நல்லது குடுக்கும். இந்த விஷயத்த என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசியில போய் நம்ம மோட்சத்த அடையறதுக்கு இந்த சிவன் கோயில்ல போய் அவங்க பேர சொல்லி அர்ச்சனை பண்ணீங்கன்னா, அவங்க ஆன்மா வந்து நல்ல விஷயத்த போய் சரணாகதி ஆவதற்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அவங்களுக்கு அடுத்த பிறப்பு ஒண்ணு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா, நல்ல பிறப்பு குடுக்க இறைவன் வந்து நல்ல விஷயத்த குடுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, சிவன் கோயில் அப்படின்னு போனாலே மோட்சத்துக்குரிய ஒரு விஷயம் தான் சிவன் கோயில். அந்த சிவன் கோயில்ல வந்து நீங்க செய்யும்போது எப்போதுமே மௌனத்தில போய் தான் செய்யணும். நீங்க வந்து இந்த பையனுக்கு தான் செய்றோம், அவங்களுக்கு தான் செய்றோம்ன்னு சொல்லி நீங்க வந்து பேசாம போய் குடுத்தீங்கன்னா, உங்க ஆன்மா சாந்தி அடையும். நம்ம வீட்லயும் நல்ல பலன் தரும்.